சாப்பிட்றாங்களோ சாப்பாடு கஷ்டப்பட்டு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஞாயிறு கன்னியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமியின் இரு மகன்கள் விஸ்வா 12, சூர்யா 10. இவர்கள் கடந்த 16ஆம் தேதி விவசாய நிலம் மற்றும் பம்ப் செட் அருகே பொருத்தப்பட்டிருந்த இரும்பு கம்பியில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் சிறுவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுவர்கள் உயிரிழப்பிற்கு காரணமான பம்ப் செட் உரிமையாளர், மின்சார வாரிய ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். உயிரிழந்த குழந்தைகளுக்கு தலா 50 லட்சம் நிவாரணமும் வழங்க கோரி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலையில் அமர்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் வருவாய்த்துறை, காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சிறுவர்கள் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. முனுசாமி ஜீவானுடைய குழந்தைங்க விக்னேஷ், விஸ்வா, சூர்யா, இந்த 2 பேர் முன்னாடி போகிறாங்க. அந்த பம்ப் செட்டு ஒட்டின மாதிரி போகும்போது அந்த பம்ப் செட்டுக்காண்ட சட்டத்துக்கு புறம்பாக ஒரு பைப் நட்டு அந்த பைப்பில் கரண்ட் பாஸ் ஆகி குழந்தைங்க கைப்பட்டு சம்பவ இடத்துலேயே விழுந்து இறந்துடுறாங்க. இதை பார்த்த பின்னாடி வந்த குழந்தைகள் வந்து ஊரில் சொன்னத்துக்கு போகிறதுக்குள்ள குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க. இது மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கோரி இங்கே வந்து சாலை மறியல் வந்து ஊர் பொதுமக்கள், உழைப்போர் உரிமை இயக்கம், இடது தொழிற்சங்க மையம், அனைத்து பெண்களும் சேர்ந்து எங்களுக்கு மறியல் போராட்டம் நடத்துறாங்க. காரணம் என்னன்னா, இந்த சம்பவத்தில் 2 குழந்தைங்க இறந்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் மின்சாரத்துறை அதிகாரிகள் மீது அது நடவடிக்கை எடுத்துக்கணும், அல்லது அந்த பம்ப் செட் முதலாளி மீது நடவடிக்கை எடுத்துக்கணும். இது எதுவுமே இதுவரை எடுக்கல. அந்த முதல் தகவல் அறிக்கையில ஒரு சாதாரண விபத்து மாதிரி தான் வந்து கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க. அது நாங்கள் ஆல்டர்னேட் பண்ணோம். இதுக்கு உரிய யார் இதுக்கு காரணமோ அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த சாலை மறியல் பண்ணி நடத்துறோம். இப்போ வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்திருக்காங்க, மின்சாரத்துறை அதிகாரிகள், போலீஸ், வருவாய்த்துறை அதிகாரிகள். இவங்க வந்து இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அந்த கேஸ் ஆல்டர்னேட் பண்றோம். அந்த பம்ப் செட் முதலாளி தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி மின்சாரத்துறை ஏஇ வந்து அதிகாரி சொல்றாரு. அந்த அடிப்படையில் அவங்க இன்னைக்கு எஃப்ஐஆர் வந்து மாற்றி போடுறோன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் அதிகாரி. அவர் சொல்லி இப்போ ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்கணும். இதுக்கு இந்த குழந்தைங்களோட இறப்புக்கு காரணமானவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு தலா 50 லட்சம் நிவாரணம் வழங்கணும். இந்த கோரிக்கையில் வலியுறுத்தி தான் இந்த மறியல் போராட்டம். இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, வருவாய்த்துறை அதிகாரிகளும் இந்த கோரிக்கையில அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கு இந்த நிவாரணம் பெற்று தரணும், அரசு வேலை வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். சட்ட ரீதியா சட்டத்துக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தைங்களோட இறப்பு காரணமானவங்க மீது நடவடிக்கை எடுத்து நீதி வழங்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். என் பேர் ஜானகிராமன், உழைப்போர் உரிமை இயக்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர்.